கொளத்தூரில் ஸ்டாலினை தோற்கடித்தது திமுகவின் உண்மை உடன்பிறப்பு. சைதை துரைசாமியிடமிருந்து தனது வெற்றியை உறுதி செய்து கொடுத்த உண்மை தொண்டனான VS பாபுவை அதிமுகவிலிருந்து வந்த சேகர் பாபுக்காக வடசென்னை மாவட்ட செயலாளர் பதவியை பறித்து கொடுத்ததின் விளைவு திமுகவின் உண்மை தொண்டனால் திமுகவின் தலைவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். யார் இந்த VS பாபு? VS பாபு போன்று எத்தனை VS பாபுகள் தமிழகம் முழுவதும் இருக்கிறார்கள்? அவர்களை எல்லாம் கண்டெடுக்குமா திமுக இனியாவது? வாருங்கள் பார்க்கலாம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். யார் இந்த VS பாபு? அகில இந்திய ஊடகங்கள் முதல் உள்ளூர் ஊடகம் வரை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வரலாறு தான் VS பாபுவின் வரலாறு. ஒரு காலத்தில் திமுகவின் போர்ப்படை தளபதியாகவும் MK ஸ்டாலினின் வெற்றிக்கு வித்திட்டவருமான VS பாபு ஏன் அதிமுகவிற்கும் தாவேகாவிற்கும் சென்றார்? அவர் சென்றதற்கான காரணம் என்ன? இப்பொழுது அதே திமுகவின் உண்மை தொண்டன் தன்னை கைவிட்ட ஸ்டாலினை தோற்கடித்திருக்கிறார் என்பதுதான் சென்னையில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகி வருகிறது. காலை முதலே தமிழக முதலமைச்சராக இருந்த MK ஸ்டாலின் அவர்கள் தோல்வி முகத்தில் இருந்தார். அங்கு தாவேகா சார்பில் போட்டியிட்ட VS பாபு அவர்கள் முன்னிலை பெற்று வந்தார். அப்பொழுது இருந்தே காலை முதலே அகில இந்திய ஊடகங்கள் எல்லாம் அவரது வரலாறை தூண்டி துருவ ஆரம்பித்தது. யார் இந்த VS பாபு? திமுகவின் உண்மை தொண்டன், திமுகவின் படை தளபதி என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டு திமுகவின் உண்மையான உடன்பிறப்பாக இருந்த VS பாபுவை அதிமுகவிலிருந்து வந்த சேகர் பாபுவிற்காக கைவிட்டார் ஸ்டாலின். திமுக தலைவரால் கைவிடப்பட்ட VS பாபுவை வைத்தே MK ஸ்டாலினின் கதையை முடித்திருக்கிறார் விஜய். திமுகவின் சார்பில் 2006இல் புரசைவாக்கம் தொகுதியின் MLA-வாக இருந்த VS பாபு 2011இல் தொகுதிகள் பிரிக்கப்பட்டு மாற்றி அமைக்கப்பட்டதில் கொளத்தூர் தொகுதிக்கு மாற்றப்பட்டது. கொளத்தூர் தொகுதியில் MK ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவதால் அவருக்கு முக்கிய தளபதியாக இருந்து அவருக்கு மூளை முடுக்கெல்லாம் சென்று அவரது வெற்றியை உறுதி செய்தார். இந்த 2011இல் திமுகவின் வெற்றி என்பது கேள்விக்குறியாக இருந்தது தமிழகத்தின் பல தொகுதிகளில். ஆனால் சைதை துரைசாமியை எதிர்த்து போராடி ஸ்டாலினை ஜெயிக்க வைத்தது இந்த VS பாபு. அப்பேற்பட்ட VS பாபு திமுகவின் விசுவாசியாகவும் உண்மையான அடையாளமாக இருந்தவரை சேகர் பாபு அதிமுகவில் இருந்து வந்ததற்கு பின்பு அவரிடம் இருந்த வடசென்னை மாவட்ட செயலாளர் பதவியை பறித்து சேகர் பாபுவிடம் கொடுக்கிறார் ஸ்டாலின். இதுதான் இன்றைய தோல்விக்கு வித்திட்ட முதல் நாள். உண்மையான திமுக உடன்பிறப்புவின் பதவியை பறித்து அதிமுகவில் இருந்து வந்த சேகர் பாபுவினிடம் பதவியை கொடுத்ததின் வழி திமுகவின் உண்மை தொண்டனாக இருந்தவரை அதிமுகவிற்கு செல்ல வைத்து அதிமுகவிடம் இருந்து தாவேகாவுக்கு செல்ல வைத்து தனது ராஜதந்திர நடவடிக்கையால் இன்று தன்னை வளர்த்து ஆளாக்கிய திமுகவை, அதன் தலைவரையே வீழ்த்தி இருக்கிறார் VS பாபு என்றே கூற வேண்டும். இது ஸ்டாலின் செய்து வந்த ஒரு தவறிலிருந்து தெரிகிறது. அதிமுகவிலிருந்து யார் வந்தாலும் அவர்களுக்கு மந்திரி பதவியும் மாவட்ட செயலாளர் பதவியும் கொடுத்ததின் வழி உள்ளூரில் இருக்கக்கூடிய திமுகவின் உடன்பிறப்புகளுக்கு ஏற்பட்டதின் வழியின் விளைவுதான் கொளத்தூரில் அவர் தோல்வியுற்றதின் அடையாளம். இது போன்று பல VS பாபுகள் தமிழகம் முழுவதும் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இனியாவது MK ஸ்டாலின் கண்டெடுத்து நாள்தோறும் அறிவாலயத்தில் இருந்து கட்சியை திறம்பட நடத்திட வேண்டும். இதுவரை இந்த தேர்தலில் அவர் பணியாற்றியது போன்று தமிழக அரசியல் வரலாற்றிலே எந்த அரசியல் தலைவரும் திமுக தலைவரை போன்று இந்த தேர்தலை போன்று 1.5 ஆண்டு காலம் தேர்தல் பணி ஆற்றவில்லை என்பது நிதர்சனம். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி தமிழகத்திற்கான பொற்கால ஆட்சி தான். அதற்கும் மாற்று இல்லை. இருந்தும் ஏன் தான் தோற்றம் என்றால் உண்மையான திமுக தொண்டர்களை கைவிட்டதின் விளைவுதான் என்பதை ஸ்டாலின் உணர்ந்து தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே தவறிழைக்கப்பட்ட தொடர்பில் இல்லாமல் இருக்கக்கூடிய உண்மையான உடன்பிறப்புகளை இனியாவது அரவணைத்து கட்சியை வழிநடத்தினால் விஜய் என்னும் சுனாமியை அடுத்த தேர்தலாவது வீழ்த்தலாம் என்பதே கிங் 360 கருத்தாக இருக்கிறது. பார்க்கலாம் VS பாபு போன்று வேறு யாரெல்லாம் திமுகவில் இருந்து தாவேகாவுக்கு சென்று திமுகவை வீழ்த்தி இருக்கிறார்கள் என்பதை விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.